ஒரே செடி தான் இருக்குது. இந்த பருத்தி வெடிக்க எடுத்து இப்படி போசரை போட்டு வச்சுக்கிறோம். இப்படி போசரை போட்டு வச்சுக்கிட்டோம்னா வேணுங்கிறப்ப பயன்படுத்திக்கலாம். பருத்திக்காய் பஞ்சு எடுத்துக்கலாம். பருத்தி செடி இப்படித்தான் இருக்குது, காய் இப்படித்தான் இருக்குது, பூவு இந்த மாதிரி தான் இருக்கும், காய் இந்த மாதிரி வந்து இப்படி வெடிக்கும். இது வந்து முத்துன காய், இது வெடிச்ச பஞ்சு. முத்தி போனால் இப்படி பஞ்சு மலர் ஆட்டம் வெடிச்சிக்கும். பொறிச்சு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கணும், இப்படி தான் எடுக்கணும். இப்படி எடுத்து நாங்கள் போஸ்டில் போட்டு வச்சுக்கிறோம். வெடிக்க நாங்கள் எடுத்து போட்டோம். இப்படி எடுத்துக்கலாம். காய் மாறிடுச்சு. இப்படி எடுத்து வச்சுக்கிட்டேன். பருப்பு எடுத்துக்கலாம். பஞ்சு வந்து விளக்கு திருப்பி போட்டுக்கலாம். முன்னுமே இருந்தால் தோட்டத்தில் போட்டிருந்தா பஞ்சு எடுத்துக்கொண்டு விற்பாங்க. நாங்கள் வந்து 2 செடி நம்மளுக்கு வேணும்னு போட்டு வச்சோம். இப்படி எடுத்துக்கலாம். விதை வேணும்னா எடுத்துக்கலாம், விளக்கு திருப்பி போட்டுக்கலாம். தம்பி வாங்கடா, இல்லை விதை எடுக்கடா. இப்படி பிச்சு பார்த்து இப்படி பிச்சு எடுத்துக்கிட்டு உள்ளே இருக்கிற விதையை மட்டும் எடுத்துக்கணும். இதுதான் விதை. இந்த விதையை எடுத்துக்கணும். இந்த விதை தான் நம்மளுக்கு சமையல் பயன்படுத்துது. எடுத்து போடுங்க. நீங்கள் பள்ளிக்கூடம் போயிட்டு வர தண்ணி நல்லா ஊறிக்கி சாயந்தரம் பால் ஆடி தரேன். ஏன்னா பஞ்சையும் சேர்த்து போடுறீங்க தம்பி. பருத்தி பால் வந்து இந்த அவசரம் இருக்கிறைய வவுத்தில் புண்ணு இருக்கிறைய இந்த பாலை அடிக்கடி இந்த பருத்தி பாலை சேர்த்திக்கணும். வவுத்துக்கு நல்ல குளமை புண்ணு ஆறும். அது மட்டும் இல்லை, நல்ல செரிமானம் ஆகும். எலும்புக்கு நல்ல வலுவு, நம்ம உடம்புக்கும் வலுவு. உங்களுக்கு பருத்தி எல்லாம் கிடைக்காது. கடையில் பருத்தி கொட்டை விற்கி வாங்கிட்டு வரலாம். வாங்கி இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். சளிக்கு இரும்பலுக்கு எல்லாத்துக்குமே நம்ம நல்லது. குழந்தை பிள்ளைத்தாச்சிய இந்த பருத்தி பாலை குடித்தா நல்ல பால் சுரக்கும். எடுத்து போடுங்கன்னு பள்ளிக்கூடத்துக்கு நேரம் இல்லைன்னு பொட்டு வரையில எடுக்காதீங்க, பால் வராது. ஒரு கப்பு இருந்த போது இந்த மாதிரி பிச்சை எடுத்துக்கணும். கொட்டை எடுக்கிறதுக்கு நம்ம நேரம் ஆகும். மிஷின் தான் பண்ணுவாங்க. இதுக்குதான் குச்சி இருந்து கொட்டி சிறப்பு வேணும். தண்ணியில் ஊற போட்டு அப்படி ஊற போட வேண்டியது, சும்மாவே சிறப்புன்னு வந்துடும். கையிலேயே எடுக்கிறாங்க. சிலுப்பி எடுக்க வேண்டியதுதான். இதே நாமளும் கொட்டி சிலுப்புலாம் அதுக்கு என்ன வச்சுக்கிறோம். கஞ்சி மேலே வந்து கொட்டை அடி போயிடும். வாங்கிட்டு வந்து போட்டு ஊற வச்சுக்குவேன். ஒரு கப்பு இருந்தால் போதும். சுத்தம் பண்ண தேவையில்லை, கொட்டி அப்படியே ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு சுத்தம் பண்ணிக்கலாம். கடையில் வாங்கிட்டு வந்தால் சுத்தம் பண்ணிக்கோங்க. இது நாங்களாக எடுத்தது, சுத்தம் பண்ண தேவையில்லை.
கொட்டிக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு 10 மணி நேரம் ஊறணும். பொழுதா தண்ணி ஊறணும். கொண்டு வீட்டில் வைக்கிறேன். நல்லா ஊறிட்டு அதை இங்கே தான் தெரிய முடியுது. வைக்கிறேன். சரி வை. பிள்ளைய பள்ளிக்கூடம் போகாதுக்கு முன்னாடியே ஊற வச்சது. இப்போ பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துட்டாங்க. ஊறிக்கிட்டுதான்னு பார்க்கலாம். நல்லா ஊறிக்கிடுதா? நல்லா ஊறிக்கிடுச்சு. ஆட்டி எடுத்துக்கலாம். பால் பத்தி பால் தண்ணி கொண்டு வா செம்புல. பச்சி பாலா? ஐயா ஐயா எனக்கு பச்சி பாலா? பத்தி பால். பச்சி பால். ஐ பச்சி பால். ஒரு அலாசு அலாசிக்கிட்டு தண்ணி நல்லா வடித்து போட்டுக்கலாம். கணக்காக தண்ணி தெளித்து ஆட்டிக்கணும். பாப்பா தேங்காய் ஒரு குடிச்சேந்து. குடு 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 குடு. அப்படி அப்படியா? இந்த அளவு காட்டி பால் எடுத்துக்கலாம். பட்டில் கட்டவே இல்லை. கரை தெரிச்சு வந்து குண்டா அது மேலே வைங்க. யாரை எடுத்துட்டு தாளை புழிஞ்சிக்கலாம். வலிச்சு எடுத்துக்கலாம். பிரிச்சு போடுக்கண்ணே. அப்படி புழு. இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். துணி பிடிச்சிட்டு போயிருப்போது கணக்காக புளி. கொட்டு கொட்டு மேல் கொட்டு. கொட்டி அதே மாதிரி மறுபடியும் ஆட்டி எடுத்துக்கணும். மறுபடியும் புரிஞ்சு எடுத்துக்கலாம். சரியா? அந்த துணி வெளில போட வேண்டாம். ரெண்டு பால் முடிஞ்சா போதும். கொஞ்சம் தாளில் போட்டுக்கண்ணே. சரியா? சுரண்டி வச்ச தேங்காயும் ஒரு கப்பு. அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி வச்சு ஆட்டி எடுத்துக்கணும். பாப்பா அந்த ஊற வச்சு பச்சரிசி எடுத்துட்டா. நீ போனியா வேலைக்கு? லீவு. ம்.
சரி, தேங்காய் ஆட்டி ஒரு தரம் மேலே எடுத்தால் போதும். நல்லா அந்த அளவுக்கு ஆட்டியாச்சு. ஒரு தரம் மேலே எடுத்தால் போதும். சரி போதும். கொட்டி தாளியில் கொட்டி பச்சரிசி 1 மணி நேரத்துக்கு முன்னா ஊற வச்சுக்கலாம். 4 பூன் அரிசி ஆட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பச்சரிசி தான் போடணும். கணக்காக 4 பூன் போட்டால் போதும். பாப்பா வரைச்சட்டி எடுத்துட்டா அடுப்பு பற்ற வை. அரிசி நல்லா மஞ்சள் கடிச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு வேலை சொன்னா அம்மா சொல்ல கோவம் வருது. எனக்கு மட்டும் நீங்களும் வேலை சொன்னா கோவம் வரும். அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். ஆட்டி வச்சா பருத்தி பாலை ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்குது. பருத்தி பால் நல்லா கொதிச்சு வேவிட்டு நல்லா கொதிக்குது. இதுக்கு மேலே ஆட்டி வச்ச பச்சரிசை கட்டி இல்லாத கரைச்சி வச்சுக்கலாம். நல்லா இப்படி கட்டி இல்லாத கரைச்சிக்கணும். ஊற்றிக்கலாம். பச்சரிசி நல்லா ஊற்றி நல்லா வேகணும். ஏலக்காய் 4 நூக்கண்ணே. ஏலக்காய் 4, இஞ்சி 2 துண்டு, 2 துண்டு இஞ்சி. அடி பிடிச்சி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இளந்தையாக இருக்கணும். கண்ணா ஐயா அரைப்பட்டு போச்சுல. வரைச்சிட்டா. சரியா இந்தா கொண்டாசாமி. அரைச்சி வச்ச இஞ்சி ஏலக்காயும் போட்டுக்கலாம்.
கருப்பட்டி நீங்கள் போதுமான அளவுக்கு போட்டுக்கோ. இது நுணுக்கண்ணே. சரி. போதுமான அளவுக்கு கருப்பட்டி போட்டுருக்கிறேன். நீங்கள் இனிப்பு வேணுமுன்னா ஒன்று போட்டுங்க. கரைச்சிட்டு அம்மா ஓட்ட சீக்கிரம் கரைச்சிக்கு கொண்ட கண்ணே. இடித்து வச்ச கருப்பட்டி போட்டுக்கலாம். கருப்பட்டி போட்டு நல்லா வேகணும். நல்லா கருப்பட்டி கரைஞ்சி போச்சு, நல்லா கொதிக்குது. கருப்பட்டி நல்லா வெந்து போச்சு, நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்குது, நல்லா மணக்குது. கருப்பட்டி போட்டு நல்லா வெந்து போச்சு. இதுக்கு மேலே தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பாலை ஊற்றி ஒரு கொதி வந்தால் போதும் எடுத்துக்கலாம், இறக்கலாம். நல்லா கொதிக்குது. மனம் பாரு, என்ன மனம் மணக்குது பாரு. நல்லா கொதிக்குது, நல்லா கட்டி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இறக்கலாம். கத்தினி இடங்க கத்தினி இருக்குதா. பருத்தி பால் இப்படி கெட்டியாக தான் காய்ச்சணும். பருத்தி பால் வந்து இந்த மாதிரி தான் காய்ச்சணும். இறக்கலாம், இறக்கணும். நல்லா கொதிக்குது, இறக்கலாம். இறக்கை திருமண மேலே இறக்கை. பருத்தி பால் ரெடி. வாங்க சாப்பிடலாம். சிபிசா நீ அண்ணன் பக்கத்தில் போ. என்னது? பால், கருப்பட்டி பால். இந்த சாமி பால் சுடுது. அடுத்தது இந்தப்பா கொண்டப்பா. ஆற்றி கொடுக்குறேன். கொஞ்சமாக தான் வச்சுக்கிறேன். ஆறி போச்சு குடி. உனக்கு இந்த உனக்கு அப்படி இந்த உட்காரு. ரெசிபி சொல்லுங்க. என்ன ஸ்பூன் இருந்தா எனக்கு அப்படி குடிச்சுக்கோ. சாப்பாடு சுட்டு கொடுங்க குழந்தை. இந்த கண்ணே கொண்டாமா சாப்பிடுங்க கண்ணே. சுடுதாயா? சுடுதா. ரெண்டு பூன் எடுத்துட்டு வந்து போட்டுக்கலாம்ல. ஊதுங்க ஊதுங்க. அப்படி ஆட்டி விட்டு ஊதுங்க. ஐயா பருத்தி பால் சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குதா? ஏன் குட்டி பொண்ணுக்கு சூப்பராக இருக்குதாயா? பருத்தி பால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்குதா? சரி 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 குடி குடி தங்கம். ஐயா பருத்தி பால் தித்திப்பா சூப்பராக இருக்குதாயா? நல்லா தித்திப்பா இருக்குதுடா. சரி சாப்பிடுங்க. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். அப்படியே ஊற்ற அப்படி சும்மா கம்மன்னு மணக்குது பாரு. மூஞ்சிட்டு கொண்டு போக எனக்கு சல்லு ஊறுது. பருத்தி பாலை பார்க்க முடியும். சூப்பராக இருக்குதுப்பா. பருத்தி பால் தித்துப்பா சூப்பராக இருக்குது. கருப்பட்டிக்கு பருத்தி பாலுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இது நம்ம ஆரோக்கியமானது. வகுத்தில் இருக்கிற புண்ணு, அலசல் பிரச்சனைக்காரரு இது அடிக்கடி சேர்த்துக்கிட்டா உடம்பு சுத்தமாக இருக்கும். உடம்பு நல்லா ஆரோக்கியமாக நோய் நொடி வராத இருக்கும். ஏற்ற ஊற வச்சா ஆட்டினா வேலை முடிஞ்சது. கொஞ்ச நேரத்து வேலை. கொண்ட சாமி ஊற்றுறேன்.
இன்னும் கொஞ்சம் மிட்டாய். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த பாப்பா பிள்ளை பேர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு கேட்டு வாங்குதுவா. நானே கப்பே வளைச்சி நக்கிவிட்டேன். நீங்களே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க.